இங்க வானதி பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல பாண்டிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதம் சொல்லிட்டாங்கன்னு சொன்னதா. இதை கேட்டதுமே வீட்டுல இருக்க எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. ஆனா பாண்டி மட்டும் டல்லா இருக்கையும் உடனே நம்ம வானதி பாத்தீங்கன்னா நான் இவ்வளவு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன், ஏன் பாண்டி டல்லா இருக்கேன்னு கேட்பாங்க. உடனே நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா சும்மா இல்லாம அது ஒண்ணும் இல்ல, உன்னை கல்யாணம் பண்ணி நீ இந்த வீட்டுக்கு வந்த பிறகு இந்த வீடு இப்படியே இருக்குமா இல்லன்னா ரெண்டாக்கிருவியான்னு யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லியும் உடனே நிலம் பாத்தீங்கன்னா சும்மா இருங்கன்னு சொல்லுவாங்க. உடனே நம்ம சோழன்னு பாத்தீங்கன்னா இல்லங்க அவன் மைண்ட் வாய்ஸ்ல என்ன நினைக்கிறானோ அதை நான் தெரியாம சொல்லிட்டேங்கன்னு சொல்லுவாங்க. சந்தாவும் அனிசும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த இடத்துல நம்ம நிலம் பாத்தீங்கன்னா நம்ம சேரனியும் அவங்களையும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம வானதிக்கா அவங்க ரெண்டு பேரும் நம்ம நிலா போட்டோ எடுக்கிறத இதை பாண்டி கிட்ட வேற சொல்லி சொல்லி பாண்டிய டென்ஷன் ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன நீ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா எல்லாரும் மாத்தி மாத்தி போட்டோ ஷூட்டா பண்ணிட்டு இருப்பாங்க. இடையில நம்ம ராகவும் பாத்தீங்கன்னா நம்ம நிலாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் வேற பண்ணி விடுவாங்க. இந்த பொங்கல் மட்டும் தாங்க நீங்க கடைசி சிங்கிளா கொண்டாடுறதா இருக்கும், அடுத்த வருஷம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா கொண்டாடலாம்னு மெசேஜ் வர. போனும் பாத்தீங்கன்னா நம்ம சோளம் கையில இருக்க, சோழனை பத்தி தான் தெரியுமே, கையில கிடைச்சதெல்லாம் பாத்தீங்கன்னா மெசேஜா போட்டு தள்ளுவாங்க.